பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில பல பேர் வந்து ஒரு கட்சி சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போர்வைங்கிற வார்த்தை கொஞ்சம் தவறான வார்த்தை. ஒரே நிமிஷம் தம்பி. திராவிட இயக்கங்கள் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இளைஞர்கள்ட்ட அந்த அரசியலை பற்றி பேசுறதை நிறுத்திட்டாங்க. கமல் சார் பிரஸ் மீட்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்ம ஒன்று கேட்டால் அவரு ஒன்று பெருசாக சொல்லுவார். அதுக்குள்ளே 300 வார்த்தை எடுத்து எழுதுறதுக்குள்ளே நான் எங்கள் பாடு ரொம்ப கஷ்டங்க. அண்ணாமலை கூலாக சொன்னார், சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் கமலாலய ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பேன், உங்கள் போலீஸை என்கிட்ட அனுப்புங்கன்னாரு. முதுகெலும் பெற்ற ஆட்சி தான் இந்த ஆட்சி. மீடியா வந்து விஜய் போறாருன்னா வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து அந்த மேடைக்கு போற வரைக்கும் ஏன் வந்து ஃபுல்லா வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க? அவரை நீங்க பைகாட் பண்ணுங்க. பிரேவான ஒரு லீடராட்டு சீமான் இருக்கிறாரு. அந்த பிரேவ்னஸ் அவருடைய தம்பி அனுகூல சத்துருவான விஜய் மூலமா வெளிச்சத்துக்கு வர்றது. இலவசம்ன்றதுதான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து ப்ராமிசஸா கொடுக்குறாங்க. நான் இதை பண்றேன், நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. புதிய தலைமுறை டிஜிட்டலின் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்கள் தரப்புல இருந்து கேள்விகளை கேட்கலாம். நீங்க யார்கிட்ட பேசணும் அவங்க பேரை சொல்லி நீங்க கேள்வியை முன்வைங்க. என்னோட கேள்வி வந்து ஷபீர் சாருக்கு. சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் நிறைய இருக்குது, ஆனால் வந்து இளைஞர் கூட்டமும் நிறையா இருக்குது. அவங்களுடைய ஐடியாலஜியும் அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களும் இன்றைக்கி நிறைய பேர், நானும் ரூம் மேட்ஸு நான் ஊருக்கு போனாலும் பசங்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியோட கொள்கைகள் தான் இருக்கே தவிர அது வெறும் கொள்கைகளும் வளர்ச்சியும் வெறும் வெற்றா மட்டும்தான் இருக்குன்றது இன்றைக்கி பல பேரோட கருத்தாக தான் இன்றைக்கி இருக்குது. முன்ன கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அது எப்படி நினச்சாங்கன்னா, ஓகே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கட்சி அப்படின்ற அளவில் இன்றைக்கி இப்போ ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, கொள்கைகளும் வளர்ச்சி திட்டங்களும் அவங்க சொல்கிற மாதிரி செய்யறதுன்ற ஒரு யதார்த்தம் இருக்கு. தமிழ்நாடு வந்து ஐடியாலஜியை பேசி அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியலை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். திராவிட அரசியலை வந்து பேசி இருக்கிறார்கள். திராவிட அரசியலை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்த்ததுனால தான் இவ்வளவு ஆண்டு காலம் திமுக அதிமுக போன்ற இந்த 2 இயக்கங்களும் வந்து சர்வைவ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது தமிழகத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அவங்க திராவிட இயக்கங்கள் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இளைஞர்கள்ட்ட அந்த அரசியலை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டாங்க. ஒரு 20 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 20-25 இயர்ஸ் வந்து திராவிட கழகம் இருக்கு இல்லையா, நான் திமுக அதிமுக சொல்ல மாட்டேன், தீகா அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, தீகா எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் இளைஞர்கள்ட்ட போய் இந்த பெரியாருடைய கொள்கைகளையோ திராவிட கொள்கைகளையோ பேசி ஈர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை அவங்களுடைய செயல்பாடுகள். என்னென்ன ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னொன்னே அந்த ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளிகள்லையும் வந்து உங்களுக்கு இந்த மாணவர் சங்கங்கள் இருக்கும். அந்த மாணவர் சங்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலி பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து இந்த லிந்தோ கமிஷன்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அஃபிஷியலாகவே அதை வந்து கிராக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இவர் கோட்டீஸ்வரன் பேசும்போது சொன்னார், நான் கல்லூரியில் படிக்கும்போது குயின் மேரிஸ் கல்லூரி எதிரான போராட்டத்திலலாம் நான் போய் நின்றுருக்கேன், போராடி இருக்கோம். எங்களுடைய ஒட்டுமொத்த கல்லூரி அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் ஒரு தேதியை பிளான் பண்ணி நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம். அந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் வந்துவிடக்கூடாது அப்படின்ற அளவில் வந்து உள்ளே போட்டு நெருக்கி ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸை வந்து அவங்க முற்றிலுமாக முடித்து விட்டார்கள். இப்போ மறுபடியும் போகிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு அந்த தேவை அப்படின்றது ஏற்படுகிறது. இப்போ இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்றதுனால மறுபடியும் இளைஞர்கள்ட்ட போகணும் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. பட் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த கட்சிகள் எடுத்துகிட்டு போகல. அது அவங்களுடைய தவறு தான். அதை அவர்கள் இப்போ சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சார், அதில் இன்னொரு கேள்வி இருக்குது சார். நாங்க வந்து 2021 வந்து காலேஜ் ஜாயின் பண்ணோம். இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம், பிஜி படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு அடுத்து வந்தவங்க தான் இப்போ 2026 பாஸ் அவுட் ஆக போறவங்க. அவங்களுக்கெல்லாம் மடிக்கணினி கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த அரசு தேர்வுகளுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கும் இந்த மடிக்கணினி தான் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்களும் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்களும் காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்கோம், இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கோம்.
ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸாக பார்க்குறீங்களா? இது உங்களோட கருத்து? நிச்சயமா தேர்தல் நெருக்கத்தில் தான் இந்த 10 லட்சம் பேருக்கு கொடுத்த மடிக்கணினியே வந்துச்சு. 4.5 ஆண்டுகள் கொடுக்கல, இதை கொடுக்கணும். உண்மையிலே ஆய்வு மாணவர்களுக்குலாம் கட்டாயமாக தேவை. ஹையர் எஜுகேஷன் மட்டும்தான் ஹையர் எஜுகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆய்வு மாணவர்களுக்கு கட்டாயமாக தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இவங்கெல்லாம் பட்டியலை சேகரித்து உடனடியாகவே கொடுக்கணும். பட் அது வந்து செய்யணும். முந்தைய அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய ஒரு 37 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கோவிட் நேரம், அந்த கோவிட் நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அதற்கு பின்பு இப்போ ஒரு 4 ஆண்டு இடைவெளிக்கு பின்பு தேர்தல் நெருக்கத்திலையும் மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ வாக்குரிமை 18 வயது தொடுகின்ற வயதை ஒட்டியவர்கள் என்கிற அடிப்படையிலும் விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்கிறனாலும் கொஞ்சம் சூடு பிடித்திருக்கிறது. பட் அதை தாண்டி வந்து உள்ளபடியே மிச்சம் விடுபட்டவர்கள் அத்தனை பேருக்கு கொடுக்கணும் தான். அது கொடுத்தா நிறைய பேருக்கு பலனாக இருக்கும். அது வந்து அரசு முடிந்த அளவுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு. என்னோட கேள்வி வந்து கோடீஸ்வரன் சாருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து எந்த கட்சி சார்ந்தான கேள்விகளும் இல்லை. லைக் என் மைண்டில் ரொம்ப நாளாக ஒரு கொஷின் ஓடிட்டு இருந்ததை வச்சு நான் கேட்குறேன். இப்போ வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுன்னு சொல்லி வைப்பாங்கல்ல. இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 20 days ஆர் 30 days பிஃபோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் பப்ளிக் இப்போ அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஒரு 5-6 பேர் ஒன்றா நின்று அவங்க முன்னாடி நீங்கள் வந்து கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ தட் மக்களுக்கும் அதுக்கான புரிதல்கள் வந்து கிடைக்கும் இல்லையா? இந்த தலைவர் இப்படி இருக்காங்க, ஓகே இவங்க எந்த ரீதியாக கொள்கை இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற நடக்கிறது மாதிரி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு இதை வந்து ஏன் ப்ரெஸ் ஆனால் நீங்கள் வந்து அதை முன்னெடுத்து பண்ணக்கூடாது? அதை விட்டுட்டு தாவேகா தலைவர் வந்து மீடியாவை பார்க்குறதில்ல பண்ணுறதில்லன்னு நம்ம ஒரு கருத்தை மட்டும் வைக்கிறோமே ஒழிய இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரியான கேள்விகள் நம்ம வந்து கேட்காம அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ சப்போஸ் இப்போ எல்லாருமே வராங்க, விஜய் மட்டும் வரல அப்படிங்கும்போது மக்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும், ஓகே அவன் ஏதோ பார்த்து பயப்படுறாரு, நம்ம எதுக்குப்பா அவருக்கு போய் ஓட்டு போடணும், நம்மளை மதித்து வந்த தலைவர்கள் இங்கே இருக்காங்க, இவங்களில் யார் வந்து பெஸ்ட்டாக கொடுப்பாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்லன்ட்டு போயிடலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி. அறியாமை நாட்டில் எவ்வளோ ஊடுருவி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்னா, எனக்கு டு மை சர்ப்ரைஸ், ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து நல்லா படிக்கக்கூடியவர்கள், உங்களுக்கே தெரில ஒரு உண்மை. என்ன அந்த உண்மைனா, NDTV கான்க்ளேவ் நடத்துனாங்க. கான்க்ளேவ்னா எல்லா தேசிய எடிட்டர்ஸும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அழைப்பு விடுத்து நீங்கள் ஒன் ஆன் பேசிக்கிறீங்களா இல்லை குரூப்பாக வைக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணப்போ நிறைய அரசியல்வாதிகள் அது ஒத்துக்கிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்தியா டுடே நினைக்கிறேன் அதில் வந்து நான் ஓப்பன் ரெடி, ஸ்டாலின் சார் வர சொல்லுங்க நான் விவாதம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அது இல்லை. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ ஒரு 6 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் இவங்க தயாராக இல்லை. முதல் எல்லா அரசியல்வாதியும் குறைந்தபட்சம் ஒன் ஆன் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிறைய நேரத்தில் கூப்பிட்டுருக்காரு, பிரதமர்களை கூப்பிட்டுருக்காரு, முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டுருக்காரு, ஆனால் போனது கிடையாது. அட்லீஸ்ட் அந்த கான்க்ளேவ் நடக்குது இல்லைங்களா, அதுக்காச்சு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்றவர்கள்லாம் கூப்பிட்டா வராங்க. ஆனால் அதுக்கு கூட வராதவர் தான் நம்ம பனையூரில் உட்காந்துருக்கிறவர். ஆனால் அவருக்கு தான் அதிகமாக இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ நான் பதில் சொல்லலை இல்லை இவர் எடிட் பண்ணிட்டாருன்னா, பார்த்தியா பத்திரிகைக்காரன் எஸ்கேப் ஆகிட்டா கிடுக்குப்புடி நாங்கள் போல எங்கள் தொழிலே அதான் கேள்வி கேட்குறது. நாங்கன்னா விஜய் சாருக்கு ஒன்றியா கேள்வி கேட்டால் விஜயகாந்த் சாரை கேள்வி கேட்கலையா, அதுக்கு முன்னாடி வந்தவங்களை கேள்வி கேட்கலையா, இல்லை கமல் அவர்களை? இன்னொன்று கமல் சார் ப்ரெஸ் மீட்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒன்று கேட்டால் அவர் ஒன்று பெருசாக சொல்லுவார். அதுக்குள்ளே 300 வார்த்தை எடுத்து எழுதுறதுக்குள்ளே எங்கள் பாடு ரொம்ப கஷ்டங்க. நாங்கள் ஏதோ அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்காத மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் போவோம், ஃபஸ்ட்டு PA வைப்பாங்க, செகண்ட் PA வைப்பாருங்க. அண்ணா வந்து நாளைக்கு வந்து அத்தவரம் ஊரில் இல்லை, கூட்டம் இருக்குது, கல்யாணம் இருக்குது, காது குத்துக்குது, இப்படியே சொல்லி எங்களை நோவடிப்பாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் ஆசை தான் அப்படிலாம் கேட்கணுன்னு. ஆனால் அவர்கள் தயாராக இல்லை. தனித்தனியாக பேசுறதுக்கு இப்போ டிடிவி தினகரனும் வந்தார், ஒரு 10 பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சந்திப்பார். ஆஃப் த ரெக்கார்டுமே பேசுவாங்க, ஆன் ரெக்கார்டும் பேசுவாங்க. ஆனால் கேமரா வந்து நான் வெறும் நடிக்கிறதுக்கு தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர். இந்த கேமராவுக்கு அவருக்கு காட்சி தர மாட்டார். இன்னொன்று, பிரதமர் மோடியை மறந்துட்டேன், அவருக்கும் பத்திரிகையாளர், அவருக்கு ஃபோட்டோகிராஃபர் பிடிக்கும், ஆனால் பத்திரிகைக்காரங்க முடிக்காது. பத்திரிகைக்காரங்க பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறார் அண்ணாமலை. ஓகே, அவர் எப்படின்னா ஜாட்டி எடுத்து வேற யாரையும் அடிக்க மாட்டார், அவரே ஜாட்டி எடுத்து அச்சுக்குவார். அந்த ஜாட்டி எப்படி இருக்கும்னா மெலிசா மெல்லமாக இருக்கும். கொமரன் பீமா படம் பார்த்துருப்பீங்க, there's no blood in that அப்படின்னு அந்த அம்மா உடனே பெருசாக ஒரு திருக்கவால் போட்ட மாதிரி முள்ளாக வச்சுருவாங்க. அந்த ஜாட்டியெல்லாம் வரமாட்டேங்குது, வர ஜாட்டியெல்லாம் பார்த்தா மெத்துன்னு தான் வருது. அவருக்கு பத்திரிகையாளர் பிடிக்கும், பத்திரிகையாளரை வச்சே அரசியல் செய்தவர் தான் அண்ணாமலை. அவரும் வந்து ஒரு பெரிய போராட்டம், ஊழல், டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டார் இல்லையா, அவர் ஃபைல்ஸ் விட்டு ஒரு கையோடு என்ன பண்ணிருக்கணும், கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுருக்கணுமா, அவர் ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடிக்கணுமா, அதெல்லாம் பண்ண மாட்டார். இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி லீவ் விட்டுருக்கிறாரு. அவர் சவால் விட்டாரு, என்னுடைய குற்றச்சாட்டுகள்ல ஏதாவது ஆதாரம் இல்லைன்னா நீங்க வந்து என் மேல வழக்கு போடுங்கன்னு. 25 பேர் மேல போட்டாரு.
2 பேர் தான் இந்த முதுகெலும்பு இருந்தது வழக்கு போடுறதுக்கு. ஒன்று அதில் வேற இவர் நம்ம ஆர்எஸ் பாரதி திக்கா மேக்கப் போட்டு சாயந்தரம் 5 மணிக்கு உட்காடுறாரு. அவர் வந்து சொன்னார் என்னன்னு தெரியுமா, அண்ணாமலை இனிமேல் நீதிமன்றமாக ஏற வேண்டி இருக்கும், அதே போல அண்ணாமலை கைது செய்யப்படுவார் ஜாக்கிரதைனாரு. அண்ணாமலை கூலாக சொன்னார், சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் கமலாலயம் ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பேன், வேணா ஆர்எஸ் பாரதிக்காக 1 hour உட்காந்துருக்கேன், உங்கள் போலீஸை என்கிட்ட அனுப்புங்கன்னாரு. முதுகெலும்பற்ற கட்சி தான் ஆட்சி தான் இந்த ஆட்சி. எல்லா கட்சி தலைவர்களும் வாங்க ஒரு விவாதம் பண்ணலாம் அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் மேடை போடலாம், மைக்கு செட்டு வாடகைக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாம், சேர் போடலாம், கூட்டம் வந்துடும். ஆனால் தலைவர்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வாங்கன்னு கூப்பிட்ட போது கூட விஜய் வர மறுக்கிறார். அது உங்களை மாதிரியான இளைஞர்கள் கவனிக்க தவறக்கூடாது. ஏன்னா அவரும் தன்னை திருத்திக்கணும்ல. உங்களுக்கு அந்த கோபம் எதிர்பார்ப்பு இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சாதான் இனிமேல் நம்ம அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகணும். அவருக்கு ஒரு பயம் வரணுங்க. ஒரு தார்மீக பயம் வரலைன்னா தலைவனாகிறதுக்கு தகுதியே கிடையாது. சார் நீங்க சொல்றது புரியுது. அப்படி கூப்பிடலன்னு கோவத்துல பாய்காட் பண்ணிட்டு இல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த மீடியா வந்து விஜய் போறாருன்னா வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து அந்த மேடைக்கு போற வரைக்கும் ஏன் வந்து ஃபுல்லா வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க? அவரை நீங்க பைகாட் பண்ணுங்க. அவர் உங்களை பைகாட் பண்ணும்போது நீங்க பைகாட் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தை நான் முழு மனதோட ஆமோதிக்கிறேன். ஆனால் அந்த மாற்றாக வருகிறவர் குறைஞ்சபட்ச தரத்தோட இருக்கணும், தலைக்கணம் இல்லாம இருக்கணும். முதல் வருஷத்திலேயே 2வது வருஷத்திலேயே இவ்வளவு தலைக்கணம் இருந்தா அவர்கிட்ட எப்படி நீங்க நிஜமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? தன்னை திருத்திக்கணும், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு திருத்திக்கணும்னு சொல்ல வரல, தன்னை தகவமைச்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாளைக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ விஜய் முதலமைச்சர் ஆயிட்டா எனக்கு உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் முதலமைச்சராக போறார். அப்படி முதலமைச்சர் பதவியில வரப்போறவர் எத்தகைய தகுதியோடு இருக்கணும்ன்ற குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். தேவர் தேவேந்திரர் வந்து தான் வந்து தென் மாவட்டத்தில் வந்து அரசியலை முடிவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி போன ஒரு மேடையில் நீங்க வந்து பேசியிருந்தீங்க. ஆனா இப்ப அந்த தேவேந்திரோட கட்சி நிர்வாகிகள், அந்த ஜாதி சார்ந்த நிர்வாகிகளே வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும் போது அப்புறம் எப்படி சீமான் அவர்களுக்கு ஓட்டு போய் சேரும்? கண்டிப்பா தேவேந்திரகுல வேளாளர்கள் சீமானுக்கு போகுது. நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்டாம் அரச மரபு சொல்லிட்டு என் வீடு தான் பசும்பொன்னு போகலாம், அங்க எதிர்ப்பு வராது. இங்க இப்படி பல்லர்களை பாண்டியர்கள் சொல்லிக்கிட்டு தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்துக்கு நின்றுகிட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு நின்றுட்டு பசுமண்ணுக்கு போறதுல சிக்கல் வரும். அந்த சிக்கலை பேஸ் பண்ணி நிற்கக்கூடிய தலைவர் சீமான்ங்கிறதுலையும் தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு தேவேந்திரர் ஒற்றுமைக்காக நிற்கிறதுலையும் பெரிய அளவு இந்த தேர்தலில் அவர் தென் மாவட்டத்தில் வாக்கு வங்கியை பெறுவார் நான் உறுதியா நம்புறேன். கழிந்த 2024 தேர்தலில் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம பிரதான கட்சியான ஏடிஎம்கே விட 30,000 ஓட்டு 10 மக்களவை தேர்தலில் அவர் அதிகம் பெற்றிருக்காருன்னா கன்னியாகுமரியில் உள்ள நாடார் வாக்குகளை பெறல, சிவகங்கையில் உள்ள அகமுடையார் வாக்குகளையும் முதுகுளத்தில் உள்ள மரபர் தேவேந்திரர் வாக்குகளையும் பெற்று வராரு. ஒரு தமிழ் ஜாதி ஒற்றுமைங்கிறதுல அவர் வந்து திராவிட கட்சிகள் இதை தாண்டி பறையர் வன்னியர் ஒற்றுமை, தேவர் தேவேந்திரர் ஒற்றுமைன்னு ஒன்னு முன்னெடுத்துட்டு போறாரு. யுனைடெட் வின்னுங்கிறத முன்னெடுத்துட்டு போறாரு. களத்துல நின்று அதை செய்யறாரு. ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னு கூட எந்த இடத்துக்குள்ள தைரியமா பேச முடியுமோ அந்த இடத்துக்குள்ள தைரியமா பேசுறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை தைரியமா பேசுறாரு. அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஃபார்ச்சூன் ஃபேவர் த பிரேவ்ங்கிறதுல பிரேவான ஒரு லீடராட்டு சீமான் நிற்கிறாரு. அந்த பிரேவ்னஸ் அவருடைய தம்பி அனுகூல சத்துருவான விஜய் மூலமா வெளிச்சத்துக்கு வர்றது, அவருக்கு கமலஹாசன் மூலமா கூடுதல் பலன் கிடைச்ச மாதிரி விஜய் மூலமாட்டும் கூடுதல் பலன் கிடைக்கும். இதுதான் ரிசல்ட். ரைட், வேற அடுத்த கேள்வி. விஜய் பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவமதிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறீங்கன்னு சொல்றாரு. மக்களுடைய குரல் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளருடைய குரல் தான் வந்துட்டு மக்களுடைய குரல். பத்திரிகையாளரை வந்து சந்திக்க மறுக்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்களையும் வந்துட்டு மறுக்கிறாரா? தலைவர் அரசியலுக்கு வந்த உடனே எல்லா தகுதியிலோடய வந்துட முடியாது. விஜய்க்கு கரூர் சம்பவம் நடந்த உடனே என்னை போன்றலாம் என்ன சொல்றோம்னா அந்த பதட்டம் நியாயமான பதட்டம், எப்படி சமாளிக்கிறேன்னு பெரிய கட்சிகளை திணறி போயிருப்பாங்க. ஆனா அதுல இருந்து பாடம் கத்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நான் பாடம் கத்துக்க மாட்டேன், எங்களுக்கு எதுவும் சொல்லிக்க கொடுக்க கூடாது, அதை பத்தி யாரும் பேசக்கூடாது, அப்படி ஏதாவது நாங்க பேசினா பழி அடுத்தவங்க மேல போடுவோம். இந்த இம்மெச்சூரிட்டி இருக்குல்ல, இது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடாது, குறிப்பா வளர்கிற தலைவருக்கு இருக்கக்கூடாது. இது மாதிரியான பல விஷயங்களை விஜய் தன்னை மாத்திக்கிட்டாருன்னா, தன்னை தகவமைச்சுக்கிட்டாருன்னா, மெருகேற்றிக்கிட்டாருன்னா அவரும் வரவேற்கப்பட வேண்டியவர் தாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில பல பேர் வந்து ஒரு கட்சி சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் வந்து பத்திரிகையாளர் டேகை யூஸ் பண்றாங்க? திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி பேசலாம்ல. அதே மாதிரி சார் நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி தாவேகா வந்து தொண்டர் வந்து விசில் அடிக்கிறதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு ரொம்ப நீங்க பர்சனலா அஃபெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அது இல்லாம 75 வருட ஆட்சி திமுக ஆட்சியானது தாவேக்காவை பார்த்து பயப்படுதா? ஏன்னா சேப்பாக்கில் வந்து விசிலை பேன் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள்ட்ட வந்து விசில் அடிச்சு நீங்க பண்ணக்கூடாதுன்றீங்க. ஸோ இதனால தாவேக்காவை பார்த்து 75 வருட ஆலமரம் திமுக பயப்படுதா? போர்வைங்கிற வார்த்தை கொஞ்சம் தவறான வார்த்தை.
ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் கிளர்க்காக ஒருத்தர் இருக்கிறான், அவர் ஓய்வு பெற்றார்னா முன்னாள் கிளர்க்குன்னு சொல்லலாம், ஓய்வு பெற்றான்னு சொல்லலாம். பத்திரிகையாளர்களுக்கு அந்த அந்த ஓய்வுங்கிறதே கிடையாது. இறுதி மூச்சு வரைக்கும் அவன் பத்திரிகைக்காரன் தான். அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஒரு சாராருடைய மக்களை கொஞ்சம் அழுத்தமா, அவங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் அழுத்தமா சொல்லுவார். இவர் இன்னொரு கருத்து அழுத்தமா சொல்லுவார். எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, எல்லாம் தெரியவும் தெரியாது. ஸோ அதனாலதான் விவாதங்கள் அமைக்கிற போதே 4 பத்திரிகையாளரானா அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, அவங்க பேசுற விதம் என்ன, இவர் என்ன டோன்ல பேசுவார்னு ஓரளவு யூகம் பண்ணி எல்லா கருத்துக்களும் சரிசமமா வர்ற மாதிரி தான் எந்த தொலைக்காட்சியுமே ஒரு பேனலை ரெடி பண்றாங்க. ஒரு சொல்லி முடிச்சிடறேன். இந்த செட்டப்பை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை தாண்டி சிலர், நீங்க போர்வைங்கிற வார்த்தையை திருப்பி நான் சொல்றதை பயன்படுத்த வேண்டாம், ஒரு எல்லை தாண்டி ஒரு கட்சியை ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்கன்னா நீங்க அவங்களை அடையாளப்படுத்திக்கலாமே தவிர பொதுப்படையாக அப்படி சொல்ல வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறமா வந்து பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டிங்க. பர்சனலாலாம் பாதிக்கப்படலை. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் எனக்கு உயிர் போயிருக்கும், காவாயிருப்பேன் நான் கரூரில். அது நன்றி விஷயம் உங்கள் சார் விஜய் சார், ஓகேங்களா. இன்னொன்று, அவர் ஒண்டி தான் தமிழ்நாடு இல்லை, அவர் இப்போ 2 வருஷமாக அரசியல் பண்ணுறாரு, 2 வருஷமாக அரசியல் பேசுகிறாரு. நான் 23 வருஷமாக அரசியல்வாதிகளோட ஊழலை பற்றி எழுதி ஊரை விட்டு ஓடினது. 2 கோடி எனக்கு சம்பளமே பார்த்தா 12,000 ரூபாய் தான் இருக்கும். 2 கோடி ரூபாய் 5 கோடிலாம் கேட்டு என் மேலே டிஃபமேஷன் சூட்லாம் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் சத்தியமாக அதுக்கு எத்தனை ஜீரோன்னு கூட தெரியாது. நான் 1.5 கோடி பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லலை, 2 கோடினா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு தான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா நான் அது காட்டுவேன். திமுக ஆலமரம் மாதிரி, ஆலமரத்தை பார்த்து பயப்படுறதோ பயப்படலையோ அப்படின்றதெல்லாம் வேற பிரச்சனை கிடையாதுங்க. எல்லா கட்சியுமே வந்து தேர்தலில் தோத்துருக்குறாங்க. திமுக வந்து ஹிஸ்ட்ரி சுவாமிநாதன் அழகா ஃபர்ஸ்ட்ல சொன்னாரு, 10 வருஷம் தொடர்ந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அவங்க 5 வருஷம் கழிச்சு தோத்தது தான் வரலாறு. அப்படி இருக்கும்போது திமுக புதுசா வந்த விசில பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அவங்களே 5 வருஷம் கழிச்சு நிறைய வாட்டி தோத்துருக்குறாங்க. அதனாலதான் அவங்க பயந்து போய் 2000 கொடுக்குறாங்க, 3000 கொடுக்குறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணி வந்து சேர்க்கிறாங்க. இதெல்லாம் பண்றதுனால விஜய் சாருக்கு பயந்து பண்றதுன்னு கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குன்னா, கல்யாணத்துல சீப்பெத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுன்ற மாதிரி திமுக வந்து யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதிமுக யார் வந்தாலும் வரலனாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன அரசியல் பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதில் 2000 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை மறைமுகமாக எதனா வாக்குறுதி கொடுக்கலாம், ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், பித்தலாட்டம் பண்ணலாம். இதெல்லாம் அரசியலில் இருக்குது. நான் இதை நியாயப்படுத்தலை. ஆனால் ஒன்றே ஒன்று தான் போட்டி, ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. நம்ம மே மாதம் பிறகு இதை பார்ப்போம். ரைட். இப்போ இலவசம்ன்றது தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து ப்ராமிசஸாக கொடுக்குறாங்க. நான் இதை பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இலவசன்றதை தாண்டி இப்போ ஹெல்த்துலையும் சரி, எஜுகேஷனையும் சரி, நல்ல ஒரு சர்வீசஸ் கொடுத்தோன்னா மேபி ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுமோ அப்படின்னு தோணுது. ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? மிக முக்கியமான கேள்வி. பர்டிகுலராக நான் சொல்லிட்டு இருந்த அந்த 2 ஃபீல்டு தான் நீங்களும் சொல்கிறீங்க. தட் இஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். அதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். அந்த குவாலிட்டி கவர்மெண்ட் ஸ்கூலோ காலேஜோ மட்டும் இல்லை, நான் அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய பணம் வந்து இந்த 2 செக்டார்லேயும் நான் அஃபோர்டபுளாக, அதாவது சாதாரண மக்களால், நீங்கள் வந்து அடித்தட்டு மக்கள் கூட விட்டுருங்க, நடுத்தர மக்களால் கூட முடியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்களிடம் இந்த கேள்விகளை நேரடியாக கேட்க வேண்டும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மை குட் ஃப்ரெண்ட் மா சுப்பிரமணியம், அதே மாதிரி மகேஷ் பொய்யாமொழி ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கார். ஐ டோன்ட் டோட்டலி பிளேம் தம். தேர் ஆர் சர்டன் எஃபர்ட்ஸ், ஏதோ அதை அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மிக பெருமளவில் பொருட்செலவை, கடுமையான நிதிச்சுமையை ஏற்படுத்துகிற 2 விஷயங்களாக இந்த ஹெல்த் செக்டாரும் எஜுகேஷனும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பற்றி பிரதான கட்சிகள் பேசுவதில்லை, கண்டுகொள்வதில்லை என்கிற ஒரு கவலைக்குரிய நிலைமை இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது எவ்வளவு பேரை கவர் செய்கிறது, அதில் எவ்வளவு பணம் கவர் ஆக முடியும், நீங்கள் அதை பார்க்கணும். ஆகவே இந்த 2 செக்டாரில் கவர்மெண்ட்டுடைய ரோல் பெரிய அளவுக்கு வர வேண்டும். வேற யாராவது இருக்காங்களா? மீடியாஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை வந்து டிபேட் பண்ணாமல் விடுறாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறதுன்னா, இப்போ அமைச்சர் மேலே அந்த ஊழல் அது பேசுகிறது இல்லை யாரும். மற்ற மாதிரி யூனிவர்சிட்டியில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், இதை யாருமே பெருசாக பேசுகிறதில்ல. அப்படி யூடியூப் சேனலில் அப்படி பேசுகிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் பொதுவாக லைட்டாக பேசிட்டு அப்படி விட்டுறாங்க, அதை பெருசுப்படுத்தாமல் விடுறாங்களோ. நம்ம அதிமுக எதிர்க்கட்சிகள் அந்த வேலையை செய்யலை, அது தவறு தான். ஆனால் மீடியாவும் அந்த மாதிரி பண்ணாத இருக்குது, அது ஒரு கேள்வி.
இன்னொன்று ரவீந்திரன் சார்கிட்ட ரெண்டாவது கேள்வி. சீமான் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த அந்த டைமில் வந்து ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் அதற்கு ஆதரவாக ஒரு இது பண்ணுறாரு, ஒரு பேரணி. ஆனால் இவர் வந்து அதை எதிர்த்து பேசுகிறாரு. அப்புறம் பாகிஸ்தானுக்கு அந்த இண்டஸ் ரிவரில் தண்ணி கொடுக்காது இருந்தப்போ அதுக்கும் இவர் வந்து எதிர்த்து பேசுகிறார். அப்போ சார் வந்து ஒரு தேசியவாதி, அவர் எப்படி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு அது. சீமானுக்கு நிலைப்பாடு தவறுன்னு சொல்லியிருக்கிறேன், ஸ்டாலினுக்கு நிலைப்பாடு சரின்னு சொல்லியிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சைனீஸ் அக்ரஷனோட பண்ணதை ஸ்டாலின் பொறுப்பாக பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கிறேன். பட் சீமானால இதை போல்டா சொல்ல முடியுதுங்கிறத சொல்லியிருக்கிறேன். சீமான் கருத்தை என்டால்ஸ் பண்ணலை. அந்த விஷயத்தில் போல்டா சொன்னது அகிலேஷ் யாதவ், சீமான், வேற யாருக்கும் அதை பேசல. நீங்க பெருசா சொல்றீங்களா, தாவேக்கானி ஒரு கட்சி கருத்தே சொல்லாத ஆளு, கருத்து சொல்றதுக்கே ஒரு தைரியம் இல்லை அந்த கட்சிக்கு. இவர் சொல்ல கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, பட் போல்டா சொன்னார் அந்த கருத்தை. என் கருத்து அண்ணா கருத்துக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கருத்து தான் என் கருத்து. தேசிய உணர்வோட மு.க. ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறதா நான் சொன்னேன். அண்ணா அன்னைக்கு சைனீஸ் அக்ரஷனோட அண்ணா எடுத்த நிலைப்பாட்டை தான் நான் பாராட்டினேன். பட் சீமானுக்கு ஒரு கட்ஸ் இருக்கு, போல்ட்னஸ் இருக்கு. ஒண்ணுமே சொல்லாம ஊமையா ஓடக்கூடிய விஜய் விட எடுத்து பாருங்க, இதுல கருத்தே சொல்லியிருக்க மாட்டார் விஜய். முதல் கேள்விக்கு திருப்பதி பதில் சொல்லட்டும் ரமேஷ். இல்ல இப்ப இந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யூடியூப் சேனல்ல தனித்தனியா எல்லாரும் பேசுறாங்க. அதுவும் என்னன்னு, அதுவும் மீடியா தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெருசா மீடியா பேசுவதில்லை என்கிற அவருடைய கருத்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருமே இதை விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எல்லாரும் பேசுறீங்க, வாய்ஸ் கொடுத்தா தானே பேசுறோம். கருத்துக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய காதுகளுக்கு போய் சேரட்டும். சரியா? இன்னொன்று வந்து சுவாமிநாதன் சார் அவர் அதுக்கு பதில் அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் சொன்னார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து விஜய்க்கு தான் போடுவார் அப்படின்னு. எல்லாரையும் சொல்லல, இல்லை மீனவ கிராமங்கள்ல அப்படி சொல்றாரு. ஆனால் அது அப்படி உண்மை எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். 2021 தேர்தலில் வந்து சும்மா விஜய் தரணி அப்போ வந்து அவங்க காங்கிரஸோடைய வேட்பாளர், அப்போ போய் எல்லாட்டையும் பேட்டி கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எம்எல்ஏ சரியில்லை, அவன் இது இல்லை அப்படின்னு. ஆனா யாருக்கு சொல்லிடுறேன், அது இல்ல நீங்க மறுக்கிறீங்க. அது வாய்ப்பே இல்ல, 100% வாய்ப்பே கொடுப்பாரு. ஆர்எஸ்எஸ் பயந்தா ஓட்டு போடுவாங்க. அங்க இருக்க யாருமே வந்து ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு ஓட்டு போடுறது இல்ல, ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு தான் ஓட்டு போடுறாங்க. நிச்சயமா இல்ல, இது தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளா குமரி மாவட்ட அரசியல் களம் அதுதான். நீங்கள் வந்து 2011 விஜயதரணி அவர்கள் முதல் முறையாக போட்டிட்ட போது எனக்கு நல்ல நினைவு இருக்குது. விஜய் தான் அங்கே உள்ள ஹோட்டலில் அவங்க உட்காந்து தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் கேமராமேனும் அப்போ நான் விகடனில் இருந்தேன், ஃபோட்டோ எடுக்க உள்ளே போயிருக்கோம். போகும்போது என்ன எலெக்ஷன் எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க, நம்ம தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு 2011 தேர்தலில் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. ரொம்ப பெருசாக பிரச்சாரம்லாம் பண்ணலை. அங்கே உள்ள போய் கிரவுண்டில் பார்க்கணுன்னா பாஜகவுக்கு பயந்து அங்கே இருக்கிற எல்லாருமே காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது 11, 16, 21 வரைக்கும் அவங்க ஜெயிச்சாங்க. நீங்கள் பாஜகவுக்கு பயந்து ஓட்டு போட்டிங்களா விஜயதரணி, அவங்க இன்றைக்கி எந்த கட்சியில் இருக்காங்க? அந்த கட்சியில் அதுதான் இன்றைக்கி அங்கே உள்ள ரியாக்ட் ஆகுதுங்கிறேன். நீங்கள் கடற்கரை கிராமங்களில் நான் உள்ளே போய் பார்த்ததில் நான் மற்ற கிறிஸ்தவர்கள்ட்ட சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தில் சொல்லலை, கடற்கரை மீனவர்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்வை பார்க்க முடிஞ்சுச்சு. அது தேர்தல் வரையும் இருக்குமா இருக்காதா அது ரவீந்திரன் துரைசாமி சாருக்கு தெரியும், கடைசி நேரத்தில் அங்கே என்ன நடக்கும்னு. பட் இன்னைக்கு இருக்கிறதுல அங்கே வந்து தாவேக்கா இருக்கு, விஜய் மேலே பெரிய அபிமானம் தெரியும். சீமான் சார் பேசுறது வந்து மாவட்டந்தோறும் ஒரு சாதியை வந்து உயர்த்தி அப்படி பேசுகிறாருல, இது வந்து அங்கே இருக்கிற 18லேருந்து 20 வயசு வாக்காளர்களை, அதாவது இளைஞர்களை குறிப்பாக அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. கண்டிப்பாக எவரிபடி வாண்ட் தேர் ரெகனைசேஷன். வண்ணார் நாவிதர் குயவருங்கிற பேரை சீமான தவிர இன்னொரு தலைவர் பேசியிருப்பாரா? வன்முறையை தூண்டாத அது ஒரு சாரா. வண்ணார் நாவிதர் குயவர்னு பேசினா வன்முறை தூண்டுமா? இல்லை. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்குறாரு. ஒரு வீரப்பனுக்காக ஒரு கருணாநிதி ஜெயலலிதா அடிக்கிறாருன்னா தமிழங்கிறதுக்காக தான் அடிக்கிறாரு, வன்னியங்கிறதுக்காக அடிக்கிறாரு நீங்க நினைச்சீங்கன்னா வன்னியர் மத்தியில் ஒரு அரசியல் வரும். கருணாநிதி சொல்லலையா கள்ள ஓட்டில் ஜெயிக்கல, கள்ளர் ஓட்டில் ஜெயித்துன்னு சொல்லலையா? அது நாசுக்கா எல்லாரும் சொல்றதுதான் அரசியல்ல. சார், தொடர்ந்து நம்ம மாணவர்களும் இளைஞர்களும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதா பார்த்துட்டே இருந்தப்போ ஒரு சின்ன இது தோணுச்சு. இப்போ ஒரு மாணவி கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, லேப்டாப் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கல. இப்போ அவங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக எல்லாரையும் சென்றடைதான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பான்மையான ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போனவங்களுக்கு அதெல்லாம் சென்று அடைஞ்சிட்டு தான் இருக்குது. 7500 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, இன்டர்வியூக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி
ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்றது ஒன்று, ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் ஒரு லீடர்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்த தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து லீடர்களும் இல்லை இந்தியாவை ஆள்ற பிரதமர் மோடி ஆகட்டும், நான் எந்த கட்சியும் சார்பாக பேசல, திமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், களத்தில் போய் நின்னவங்க. நிற்காத ஒரு தலைவர் பின்னாடி ஏன் இவ்வளோ கூட்டம் போகுதுன்னு உங்களோட அபிப்பிராயம் என்னவா இருக்கும்? ஒரு தலைவரை நோக்கி போறாங்கன்னா சபீர் சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அந்த மாற்றத்தை தர்றேன்னு சொல்ல தலைவரை அப்படி சொல்கிற நபர்களை நீங்க எடை போடணும் தான் அவங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன். ஒரு பத்திரிகையாளரா போடுங்க, எல்லாரும் எடை போடுங்க சார். ஏன் இந்த 2 பேரோட நிறுத்துறீங்க? ஒரு சுயேட்சை கூட நல்ல கேண்டிடேட் வந்து நிப்பான் சார் ஒரு தொகுதியில. ஏன் சீமான், அன்புமணி அப்படின்னு நம்ம சொல்ல விஜய்னு, ராமசாமி, குப்புசாமி 2 சுயேட்சை வந்து நிப்பான், அற்புதமா வேலை செய்வான். முதல்ல எல்லாரும் எடை போட கத்துக்கோங்க. சும்மா கண்மூடித்தனமா ஒருத்தர் பின்னாடி போகாதீங்க. அதாவது இந்த மாதிரி படித்தவர்களுடைய உணர்வுகளையும் விஜய் புரிஞ்சுக்கிட்டு தன்னை ஒரு நல்ல ஒரு மெருகேத்திக்கட்டும்ன்ற கருத்தை நான் 3வது முறையா பதிவு பண்ண விரும்புறேன். அவர் காதுகளுக்கும் அது போகட்டும். ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அப்படின்றது இது மாதிரி வரும் தலைமுறைகள், இளைய தலைமுறையினர் இந்த மாதிரி அரசியல் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாமே பெரிய அனுபவம் உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர்லாம் கேள்வி கேட்டாங்க. இந்த பேனலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பேலன்ஸ்டான பேனல். பேலன்ஸ்டுனா எல்லா பார்ட்டியோட ரெப்ரசன்டேஷனும் எல்லாருமே பேசணும் அப்படின்றதுக்காகத்தான். அதுக்காக பேசின எல்லாமே அந்தந்த சார்பு அப்படின்னு பொருள் கிடையாது. அவங்க அந்தந்த இப்போ 6 பேர் வேற வேறு, இப்போ நீங்கள் இவங்ககிட்ட வேற ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொன்னால் அதவே பேசுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாருடைய தரப்போட நியாயம், ஆதரவு, எதிர்ப்பு எல்லா இது உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்தோம். நிகழ்ச்சிகளுக்கு வந்திருந்து ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கோல்டு வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை.